கடந்த 1ஆம் தேதி நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அதன் அடிப்படையில் தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் ஆயத்தத்தை பற்றி நாம் பேசினோம். ஆயத்தம், எதற்கு ஆயத்தப்பட வேண்டும்? அல்லேலூயா. சபையில இளைப்பாறுதலுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபித்தோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபித்தோம். மூன்றாவதாக, பலன் அடைவதற்காக காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். விசுவாசிகளா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இளைஞன் இளைத்து போவான், வாலிபன் வழுகி போவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இளைஞன் எப்படி போவானா? இடறி விழுவான், வாலிபன் வழுக்கி விழுவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல திடமனதாய், வைராக்கியமாய், தைரியமாய் இருப்பார்கள். எது வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கடந்த நாட்களில் பயங்கரமான கோர விபத்து இந்த இதில் நடந்தது. பரிபூர்ணா சென்டர் கிட்ட, அந்த நவீன் அப்பார்ட்மெண்ட் கிட்ட பயங்கரமான ஒரு இளைஞன், ஒரு இதில் படித்தவன் தான். அவன் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கான் போல. ஒமேகா சானுக்கு வந்து ஃபாலோ பண்ணினே போயிருக்கான். நேராக அந்த போஸ்ட்ல அடிச்சு தடுத்து நெற்றி விழுந்திருக்கான். லெஃப்ட்ல விழுறதுக்கு சான்ஸ் இல்லை, ரைட்ல விழுந்தான். வேன்காரன் அடிச்சிட்டான். பயங்கரமான ஒரு தலை நசுங்கி மறித்தான். இது பயங்கரமான ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது வரைக்கும் இந்த இடத்துல அந்த மாதிரி நடந்ததில்லை. அப்படி நடந்திருக்கு. நம்ம ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகளை நீங்கள் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி வெளியே அனுப்புங்க. சிலுவை போட்டு அனுப்புங்க. ஆண்டவர் பெரிய பாதுகாப்பை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு ஜெபம் தான் அவசியம். ஜெபத்துக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். புரியுதுங்களா? ஆண்டவர் பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நீங்க பைபிள் பிள்ளைகள் வெளியே போகும்போது பைபிள் படிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தயவு செய்து அதை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது அது வாழ்நாள் முழுவதும் அது இருக்கும், நிலைத்திருக்கும். ஆகவே நீங்க பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறது நீங்க செய்யுங்க. எது? தினந்தோறும் பைபிள் படிச்சுட்டு வெளியே போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இளைஞன் இடறி விழுவான், வாலிபன் வழுக்கி விழுவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வு வராது. சோர்ந்து போறதுக்கு பலன் தந்து, சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்துவத்தை பெருக பண்ணுவார். சத்துவம் இல்லையா, நடக்க கூட நமக்கு என்ன இல்லை, பலம் இல்லையா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சத்துவத்தை ஆண்டவரே எனக்கு பெருக பண்ணணும், பலன் தாரும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆகவே இன்றைக்கு நாம் கடந்த நாட்களிலே பார்த்தது போல அல்லேலூயா, இளைப்பாறுதலுக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஜெபத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும், அல்லேலூயா, பலன் அடைவதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் சங்கீதம் 133:1 ஐக்கியத்தில் வளர ஆயத்தப்பட வேண்டும். எப்படி? ஐக்கியத்தில் வளர ஆயத்தப்பட வேண்டும். வாசிப்போம். 133:1. வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. சகோதரர்கள் வாசம் செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே ஒன்று கூடி ஜெபிக்கிறது,
நல்ல ஐக்கியப்படுகிறது. எல்லாமே சகோதரர்கள் என்றால் சகோதரர்கள் மாத்திரமல்ல, சகோதரிகளும் கூட. நீங்கள் எல்லாரும் அல்லேலூயா சகோதரர் சகோதரிகள். ஆண்டவருடைய வருகையில அவருடைய மறுரூபமாக்கும் போது நம்ம எல்லாம் எப்படியா இருப்போம்? ஒரே குடும்பத்தாட்கள், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆகவே அல்லேலூயா கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று சொல்லப்பட்டது. நம்ம எல்லாம் ஸ்திரீகளா இருப்போம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? ஸ்திரீகளா இருப்போம். ஏனென்றால் ஆண்டவர் தான் மணவாளன். நாம் எல்லாரும் மணவாட்டியா இருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மணவாட்டியா இருந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐக்கியத்தில நாம் வளர வேண்டும். ஐக்கியம் மிகவும் முக்கியம். அதாவது கருத்து வேறுபாடுகள் வெவ்வேறா இருந்தாலும் நமக்கு தேவை ஐக்கியம். அல்லேலூயா. சபையில வந்துட்டா நம்ம எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள் என்று நாம் நிலை நிற்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம வந்து இவங்க வேலை தானே, அவங்க வேலை தானே, இவங்க வேற இது தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்து பிள்ளைகள். அதுதான் சொல்றாரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சரீரத்துல வாசம் செய்கிற இடம் எப்படிப்பட்டதா இருக்கு? நன்மையும் இன்பத்தை கொடுக்கிறதா இருக்கு. அப்போ ஆண்டவர் இந்த உள்ளத்துல வந்துட்டாரு அப்படின்னா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பை கொடுப்பார். எல்லாவற்றிலும் நமக்கு சுகம் உண்டாகும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் விடுதலை ஆக்கி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த வியாதி இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது. அது பெரிய கொடிய வியாதியா இருந்தாலும் பயப்படக்கூடாது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு தெரியும், தாய் உருவாகும் முன்னே உன்னை சுமந்த ஆண்டவர் நம்மை சுமந்திருக்கிறார் என்று சொல்றார். அப்போ அந்த பாட்டு பாடும்போது பயங்கரமான கருத்தா இருக்கிறது. நான் கவனிச்சேன். ஃபர்ஸ்ட் பாடும்போது எனக்கு பிடிக்கல அந்த பாட்டு. இதுனா இது கானா பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சேன். தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையான்னு சொல்றேன். அப்போ ஒரு தாய் உருவாகிறதுக்கு முன்னாலே என்னுடைய கருவை கண்டீரையா. எப்படிப்பா நான் நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்வில, வேறு வார்த்தை இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டா எப்பேற்பட்ட சரீரத்தில் இருக்கிற அவயங்கள், உள்ள இருக்கிற மேல இருக்கிற அவயம் தான் நமக்கு நல்லா தெரியும். என்னென்ன தெரியும்? கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு எல்லாமே இதெல்லாம் தெரியும். கை, காலை எல்லாமே தெரியும். ஆனா உள்ள இருக்கிற அவயங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு சூடா டீ குடிக்கிறோம், அத உள்ளத்துல உள்ள என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். எவ்வளவு ஒரு காரமான பொருட்களை சாப்பிட்றோம், பாதுகாக்கிறார். எவ்வளோ ஒரு வேண்டாத பொருட்கள் சில சமயத்துல சாப்பிட்டுறோம், எல்லாம் ருசியா இருக்குதுன்னு சாப்பிட்டுறோம். அதுல இருந்து நமக்கு ஆண்டவர் ஜீரண பை கொடுக்கிறார். ஜீரண கோளாறு எதுவுமே வரக்கூடாது. எவ்வளவு எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ அவயங்கள் உள்ள இருக்கிறது, நமக்கு தெரியாத அவயங்கள் உள்ள இருக்கிறது, எத்தனை கணையங்கள் உள்ள இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனையோ நன்மையும் இன்பமா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எல்லோரிடத்திலும் ஐக்கியம் நமக்கு தேவை. சபையிலே வந்தால் கிறிஸ்தவர்கள் இடத்துல ஒரு அன்பு வேணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். யாரையும் முக சுழிச்சிட்டு போக கூடாது. எல்லாரையும் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் பண்ணி கையை எடுத்துட்டு கனம் பண்ணுங்க.
அவங்க கனம் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்காதீங்க. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் கனம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் செலுத்துறதுனால கிருபை பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. அல்லேலூயா. சங்கீதம் புஸ்தகம் வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 13:1. எபிரேயர் சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவது. சகோதர சிநேகம். இந்த சபையில ஒருவர் என்ன பண்ணும்? சிநேகிதம் நிலைத்திருக்கணும். எபிரேயர் 13:1. 311 பக்கம் நினைக்கிறேன், பேஜ் நம்பர் 311. அப்போ சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தும் பார்க்காத போகக்கூடாது. எப்படி? பார்த்தும் பார்க்காத போயிடக்கூடாது. ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் அவங்க வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ணுங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. விசுவாசிக்கிறீங்களா? அது மிகவும் முக்கியமானது. பாருங்க, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன நடந்தது? மேய்ப்பர்களுக்குள்ள என்ன நடந்தது? வாக்குவாதம் நடந்தது. வாக்குவாதம் நடந்த பிறகு அந்த விட்டு கொடுக்கிற தன்மையை பெற்றான். யாரு? ஆபிரகாம். எப்பா உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேணாம், ஏன்னா நீங்க நானும் சகோதரர்கள். எப்படி? நீங்க நானும் இப்படியே சொல்றாங்க, நீங்க நானும் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம்லாம் வேணாம். நீ எந்த தேசத்தை கேட்கறியோ நீ அந்த தேசத்துக்கு போ. நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன். எது வேணும்? நம்ம சண்டை போட்டக்கூடாது, பேசி முடிவு எடுத்துக்கணும். அதுதான் நம்முடைய கடமை. விசுவாசிக்கலாம். கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அதுதான். ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காங்கன்னு சொல்லவே இல்லையே. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிகளா? அப்போ நம்ம ஆண்டவர் ஒன்றாய் பார்க்கிறார், ஒரு மனதை ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பாஸ்டர் என்ன சும்மா இதே சொல்லி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்றதா நீங்க நேரில் பாஸ்டர் வேற ஏதாவது பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுங்க. வேற எதனா கருத்து வேறுபாடு இருக்கா உங்களுக்குள்ள சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்னால பேசக்கூடாது. அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவான்? சத்ரு உள்ள நுழைவான், நம்மளை பிரிவினை உண்டாக்குவோம். சாத்தானின் கிரியை உள்ள நம்மளை பிரிவினை ஆக்கி சபைக்கு வரவிடாத ஆக்கிடும், வேதனை கொடுக்கும். ஆகவே அல்லேலூயா, இந்த ஒரு நாள் நம்ம சபையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை போல பாடுபடுறவங்க வேற யாருமே இல்லை. நான் தான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு நாள் சபைக்கு போகாத விட்டேன் அப்படின்னா எனக்கு மன வேதனை இருக்கும் பாரு, பிரச்சனை வரும் பாரு, அப்போதான் எனக்கு தெரியும், ஐயோ இனி நான் என்ன பண்ண மாட்டேன், சபைக்கு போகாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அல்லேலூயா அந்த ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் உருவாக்கினார். சபையில ஒரு ஐக்கியமாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு மனதோடு நாம் இருக்கும் போது நம் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அதுதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனையோ நன்மையும் இன்பமா இருக்கிறது. எத்தனை இன்பமா இருக்கிறது. அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார். எல்லா தடைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதமும்
வாய்க்காமல் போவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஒருமித்து வாசம் செய்யும் போது நன்மைகள் அதிகரிக்கும் தவிர கெடுதல் வராது. விசுவாசிக்கிறீங்களா? கெடுதல் வருமா? வராது. ஆண்டவர் நமக்கு நல்ல மனதை கொடுத்திருக்கிறார். நல்ல தெய்வத்தை நாம் வணங்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அல்லேலூயா கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த கட்டளைக்குள்ளே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் அல்லேலூயா ஐக்கியத்தில் வளரும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஐக்கியத்தில் உருவாகும்படியாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஐக்கியத்தில் ஆயத்தமா இருக்கும்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு இதெல்லாம் நமக்கு எலிஜிபிள் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? ஐக்கியம் பகை இருக்கக்கூடாது. ஒரு சிலர் கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க எனக்கு பகையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பகைகள் நமக்கு இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? பகைகள் இருந்தால் சத்துரு பின்னாடியே பின்தொடருவோம். அதற்காக தான் சொல்றாரு ஐக்கியம், அதாவது சகோதரர்களுடைய சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. அல்லேலூயா. நீங்க வெவ்வேறு காரியங்கள் இருக்கும் உங்களுக்கு பகையாவத்துக்கு. ஆனால் அதை இது பண்ணி என்ன பண்ணுங்க? ஆமா, சரி பண்ணிடுங்க. அது நல்லது. அவங்களை கூப்பிட்டு பேசிடுங்க. என்ன, இது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, இதை நான் செய்யல. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டாங்க. விசுவாசிகளா? விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆகவே நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? எத்தனையோ நன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எத்தனையோ சொல்லுங்க மேன்மையை வைத்திருக்கிறார். அதன் நிமித்தம் நாம் எல்லாரும் ஒன்றாயிருப்போம். நீங்க கூடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா நம்ம கூடி செபிக்கலாம். அவங்களை கூப்பிடுங்க. யார் பகையா இருக்காங்களோ அவங்களை கூப்பிடுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே ஐக்கியத்தில் வளரும்படியாக ஆயத்தமாகும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அல்லேலூயா சங்கீதம் 96:9. சங்கீதம் 96:9 வாசிப்போம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே ஆமென். அல்லேலூயா. அப்போ அவரை தொழுது கொள்ளுங்கள் என்றால் என்ன? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். ஆராதனை செய்வதற்கு என்ன பண்ணுமா? நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஆராதனை செய்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு ஆராதனை மிகவும் முக்கியம். ஏன் ஆராதனை முக்கியம் சொல்லுங்க? இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைத்தனமா இருந்தார்கள். ஏன் அவர்களை விடுவிக்கிறார் ஆண்டவர் சொல்லுங்க? அப்போ தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாம் உருவாக்கினார். உங்களை நிலைப்படுத்தினார். உங்களுக்கு ஸ்திரப்படுத்தினார். உங்களை ஆண்டவர் நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பாதுகாத்து வழி நடத்தி உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எப்படி இருந்தீங்க? நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம். எந்த அடிமைத்தனம்? எந்த அடிமைத்தனம் சொல்லுங்க? விக்கிரகத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தீங்க. மனுஷனால் செய்யப்பட்ட கல்லுக்கு நீங்க அடிமைத்தனமா இருந்தீங்க. விக்கிரக ஆராதனைக்கு அடிமைத்தனமா இருந்தீங்க. பயங்கரமான கஷ்டம் நஷ்டத்துக்கு அடிமைத்தனமா இருந்தீங்க. பயங்கரமான பாரம்பரிய பழக்கத்துக்கு அடிமைத்தனமா இருந்தீங்க. பயங்கரமான கட்டுகளில அடிமைத்தனமா இருந்தீங்க. அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா நீங்க என்ன பண்ணணும்?
ஆராதனை செய்யத்தான் உங்களை அழைச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆராதனை மிகவும் முக்கியமானது, ஆண்டவருக்கு பிடித்தமானது, ஆண்டவர் மிகவும் முக்கிய வகிக்கிறார். நீங்க ஆராதனைக்கு கலந்து கொள்ளல அல்லது நான் வார்த்தை இதுக்கு மட்டும் வந்துடுறேன், மெசேஜ் கேட்கறதுக்கு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆராதனை மிகவும் முக்கியமானது. அப்பதான் உங்களுக்கு விடுதலை ஆகும். ஆராதனையில நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது, தேவ பிரசன்னத்தை உணரும் போது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் விடுதலை ஆகும். நான்லாம் அதை அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம், நான் தொட்டதெல்லாம் நல்ல, அதாவது பொண்ணாகும் சொல்லலாம், மண்ணை தொட்டா கூட பொண்ணாகும், அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். கடைசியில பார்த்தா என் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு நஷ்டம் ஏற்படும் போது பயங்கரமான கஷ்டம் வந்துடுச்சு. என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? ஏன்னா முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு? என்னுடைய பிசினஸுக்கு. முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு? என்னுடைய சம்பாத்தியத்துக்கு. முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு? என்னுடைய சொந்தம் பந்தம் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் ஓடிக்கொண்டிருந்தேன். கடைசியில பார்த்தேன், ஆண்டவர் பார்த்தாரு, எங்க பீஸ் கொடுக்கணுமோ அங்க பிடிக்கிட்ட பிறகு எனக்கு என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு போய்விட்டது. மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்ட உடனே வேற வழியில ஆண்டவர்கிட்ட, பாஸ்டர் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நீங்க ஒன்றும் இல்லை பிரதர், நீங்க ஆராதனையில முக்கியத்துவம் கொடுங்க, உங்களை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்றாரு. ஜெபம் பண்ணுங்க, தேவ பிரசன்னத்தை உணருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் மாறுதா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னாங்க. அதே போல ஆராதனைக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு ஜெபம், நான் தனிப்பட்ட முறையில கூட 4 பாட்டு பாடி ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் எனக்குள்ள இறங்கும். விசுவாசிக்கிறீங்களா? 4 பாட்டு பாடி தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்து செயல்படும் போது, ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையில எல்லாமே மாறிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கட்டுகள் உடைஞ்சது, எல்லா மாந்திரிக கட்டுகள் உடைந்தது, சாப கட்டுகள் என்னை விட்டு விலகி போயிட்டு, எல்லா ஜென்ம சுவாபம் என்னை விட்டு விலகிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜென்ம சுவாபம் விலகிற்று. தேவனுக்கு ஆராதனை செலுத்தி பாருங்க, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, சீக்கிரமாய் வருவதற்கு தன்னை அர்ப்பணிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவ சித்தத்தை செய்ய முடியும், அப்பதான் அர்ப்பணிக்க முடியும். இன்னைக்கு தேவ ஜனமே நம்ம நினைச்சுனுங்கிறோம், சபைக்கு வந்தா போதும், லேட்டா வந்தாலும் சரி, சீக்கிரம் வந்தாலும் சரி, பாஸ்டர் தானே, பாஸ்டுக்காக வராதிங்க, தயவுசெய்து எனக்காக, என்னுடைய முகதாட்சிக்காக வராதிங்க. எதுவுமே கிடையாது. நானும் உங்களை போல அல்லேலூயா பாவியான மனுஷனா இருந்தேன். என்னை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். சபையில அல்லேலூயா உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா என்னை வைத்திருக்கிறார். அதே போல நீங்களும் மாற வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள், சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவனை ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, வாசிங்க யோவான் புஸ்தகம் 4:23-24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். வந்திருக்கிறது, இப்பொழுதே வந்துடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுதே. பிதாவானவர் விரும்புகிறார். பாருங்க, அவர் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றணுமா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க, அவருடைய பிள்ளைகளை, அவரை நாம் தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்கிறோம். நீங்கள்
அறியாததை தொழுது கொண்டு வந்தீர்கள். எப்படி? அதுல 14வது வசனம், இது 22வது வசனம் வாசிங்க. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ஆமென், ரட்சிப்பு யார் வழியா வருதா? யூதர்கள் வழியாய் வருகிறது. யார் வழி? யூதர்கள். யூதர்னா யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வழியில, அதாவது யூதர்கள்னா யாரு சொல்லுங்க? தேவனை துதிக்கிறவர்கள் தான் யூதர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான் யூதர்கள். வேறு வழியா எங்கும் வரல. ஆண்டவர் நமக்கு யூதர் மூலமாக தான் ரட்சிப்பு வருகிறது. அப்போ யூதர் மூலமாக தான் தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் அதுல பிரியப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிற, வாசிக்காது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எப்படி? இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போவே வந்திருக்கிறது. அதற்கு நாம என்ன பண்ணோம்? ஆமோதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் பிரியப்படுவார். ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம். நம்ம ஆராதனை என்பது தேவனை பிரியப்படுத்துகிற ஒன்று. விசுவாசிக்கிறீங்களா? பிரியப்படுத்துகிற பகுதி அது. ஆண்டவரை பிரியப்படுத்தி பாருங்க. எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமாய் நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களில் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய ஆராதனையை விரும்புகிறார். நீங்க எப்படி பாடுறீங்களோ அது தெரியாது. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல பாட்டு பாடி உங்க வீட்டில் கூட போனா 4 பாட்டு பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க. பாட்டு பாடும் போதே எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை தான் வெளியேறும். எல்லா பாடுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எவ்வளவு சரீர பலவீனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்துகிறீர்கள். பிதாவானவர் இதில் பிரியப்படுகிறார். தேவனை பிரியப்படுத்தும் போது நீங்களும் பிரியமானவர்களாய் மாறுவீங்க. கர்த்தர் உங்களை எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எப்சிபா பியூலானா யாரு சொல்லுங்க? எப்சிபா பியூலானா யாரு? தேவனுக்கு பிரியமானவர்கள் தான் எப்சிபா பியூலா. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆராதனை செய்கிறவர்கள் ஆயத்தமாய் வர வேண்டும். ஆலயத்திற்குள்ளே வரும்போது பக்தி விருத்தியோட வர வேண்டும். அவருடைய சமூகத்தில் வரும்போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். விசுவாசிக்கிறீங்களா? ஏனோ தானும் வந்துட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் அல்லேலூயா யோனா மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வாசிப்போம். யோனா புஸ்தகம் 2:4. யோனா புஸ்தகம். நான் உமது கண்களுக்கு எதிராயிராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆதிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அப்ப பாருங்க, அவர் எப்படி தள்ளப்பட்டாராம்? அவர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண கொடுத்தாரு? அவரு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவரு யாரு? யோனா ஒரு தீர்க்கதரிசி. எப்பா நீ போயிட்டு என்ன பண்ணு? இந்த தேசத்துக்கு போய், இந்த நினைவே பட்டணத்துக்கு போய் என்ன பண்ணு? என்னுடைய வார்த்தையை சொல்லு. அங்க ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கப்படட்டும்.
அவங்கள நான் வந்து நினைவு பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் அந்த வேலையை விட்டுட்டார். இப்போ நான் பாஸ்டர் வேலையை விட்ட மாதிரி அவர் அந்த வேலையை விட்டுட்டார். பாஸ்டர் வேலையை விடுவாங்களா? விட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணுமில்லாத ஆயிடுவாங்க. பாஸ்டருடைய அழைப்பு சாதாரண அழைப்பு இல்ல, பிரதம மந்திரி அழைப்பா. யாருடைய அழைப்பு? ஆண்டவருடைய அழைப்பை பெற்று நான் வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவர் அவருடைய மீட்பு, அவருடைய அழைப்பை நான் அசட்டா பண்ண அப்படின்னா என்ன எங்க தூக்கி போட்டுருவாங்க? நடுக்கடல தூக்கி போடுவாங்க. அது பாதாளத்துக்கு போகும். அதுதான் முதல் வசனம் வாசிங்க. அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என்னை நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், உத்தரவு அருளினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. வெள்ளங்களும் அணைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிராக தள்ளப்பட்டேன். ஆமென். தன்னை புதுப்பித்துக் கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சில சமயத்துல ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாத இருந்தா நம்ம சில காற்றிலும் பயங்கரமான இயற்கை சூழ்நிலையிலும் தள்ளப்பட்டு கிடக்கும் போது யாருமே நம்ம காப்பாற்ற மாட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? தள்ளப்பட்டு கிடக்கும் போது யாருமே நம்ம காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிட்ட நீங்க திரும்ப கூக்குரல் இடும் பொழுது என்ன பண்ணுவாரா? கூக்குரல் இடும்போது, அதாவது தன்னை புதுப்பிக்கும் போது ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார், விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோனாவுடைய கதை அதுதான். அல்லேலூயா. யோனாவை ஆண்டவர் முழுமையாய் பாதுகாத்து வழி நடத்தினார். அல்லேலூயா. யோனா வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத, அதாவது ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு போய் சொல்ல அவனுக்கு மனதில்லாமல் என்ன பண்ணிட்டான்? அவன் வேறு திசைக்கு போக ஆரம்பிச்சான். இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வேறு திசைக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வேறு திசைக்கு போக கூடாது. போனா என்ன நடக்கும்னு தெரியாது, அந்த அளவுக்கு பாதிப்பு வரும். அதுதான் சொல்றாரு, ஆழ்கடலில் என்னை போட்டாங்க, பயங்கரமான காற்றினாலும் பயங்கரமான வெள்ளத்தினாலும் நான் அடிபட்டு வேதனைப்பட்டேன், பாதாளத்தில் இறங்கினேன், ஆனாலும் நான் கூக்குரலிட்டேன், என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. என்னை கொண்டு வந்து மீன் வயிற்றில இருந்து என்னை விடுவித்தார், பாதாளத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்றார். அப்போ பாதாளத்திலிருந்து விடுவித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்றால் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது எதற்காக? ஆண்டவரே, என்னை உருவாக்கும், என்னை சரிப்படுத்தும், என்னை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று ஜெபம் பண்ணும்போது நம் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடிய அல்லேலூயா வார்த்தை எங்க இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மை ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்மை மாற்றக்கூடியவர், நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் உங்ககிட்ட இருந்து தான் ரட்சிக்குவார். அல்லேலூயா. உங்களை 1000 பேருக்கு ஒரு முன் உதாரணமா வைத்திருக்கிறார்னா நீங்க வந்து வழி மாறி போறீங்கன்னா அதை விட மாட்டாருங்க. தயவு செய்து நீங்க அப்படிப்பட்டவர்களா இராமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? ஐக்கியத்தை பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? ஆராதனைக்குரியதை பார்த்தோம். மூன்றாவதாக நமக்கு அல்லேலூயா அன்பை பார்த்தோம். ஆண்டவருடைய அன்பு
என்னதென்று அன்பை புதுப்பித்துக் கொள்வதற்காக நம் ஆலயத்துக்கு போகிறோம் என்பதை நீங்க நிலைநிறுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பு தேவை. உங்களை அன்பாய் அரவணைக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. அன்பாய் பேசுவார். ஆண்டவர்கிட்ட அந்த அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் சொல்லிட்டு பாடுறோம். ஆனா அந்த அன்பு இல்லையா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியிலே தேவஜனமே, ஒரு நாள் கூட நம்ம ஆண்டவருடைய சபைக்கு மிஸ் பண்ணாத வரணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் கூட எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, ஆண்டவர் தான் முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில மாறுதல் ஏற்படுதா இல்லையா பாருங்க, வித்தியாசம் ஏற்படுதா இல்லையா பாருங்க. ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆண்டவருடைய அன்பில நிலைத்திருப்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆண்டவருடைய அன்பில நிலைத்திருந்து ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். எதற்கு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் சொல்லுங்க? எதற்கு ஆலயத்துக்கு வருகிறோம்? முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லுங்க? எதற்கு ஆலயத்துக்கு வரணும்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய அன்பை நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய அன்பை புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய அன்பை புதுப்பிக்கும் போது உன் வாழ்க்கை வித்தியாசப்படும். நீங்க அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? பரத்திலிருந்து செங்கோலை ஆளுகை செய்யும்படியா கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் சாதாரணது அல்ல. உங்களை உயர்த்தக்கூடியது. உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தும், உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தும், உங்களுடைய சன்னதி ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. எதற்காக வருகிறோம்? ஆலயத்துக்கு எதற்காக வருகிறோம்? முதலாவது ஐக்கியம், இரண்டாவது சொல்லுங்க ஆராதனை, மூன்றாவது அவருடைய அன்பில நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது அவருடைய அன்பில நிலைத்திருக்கும் போது உன் வாழ்க்கை வித்தியாசப்படும். சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 65:2 வாசிப்போம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவருக்கும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ ஜெபத்தை கேட்கிறவர், அன்பாய் இருந்து சபைக்கு அன்பாய் வந்து ஜெபத்தை கேட்கிறவர் அவர்தான். விசுவாசிக்கிறீங்களா? மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ அன்பு தேவனுக்கு பிரியம். அன்பாய் இருந்து தேவனை துதிங்க, ஆராதிங்க, தேவ சித்தத்தை செய்ய. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு எதற்காக வருகிறோம்? 3 காரியம். ஐக்கியம், இரண்டாவது ஆராதனை, மூன்றாவது தேவனுடைய அன்புல நம்மை ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த புதுப்பித்துக் கொள்ளுகிற அனுபவம் இருந்தா எல்லாவற்றிலிருந்து காக்கப்படும். எல்லா சூழ்நிலையிலிருந்து, ஜென்ம சுவாபத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஜென்ம சுவாபம், பகைகள் எவ்வளவு பகையா இருந்தாலும் விடுதலை ஆக்கப்படுவீங்க. தேவனுடைய அன்பை நீங்க காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதற்காகத்தான் நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருக்க வேண்டும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில உடைய நாமம் மகிமை காமிச்சிட்டு எங்கள் ஒவ்வொருவரும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே, அநேக ஐக்கியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. அநேக ஐக்கியத்துக்குள்ள ஜனங்கள் எப்படியோ பிரிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆனால் உங்களுடைய ஆலயத்தின் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. ஐக்கியத்தில் வளரும்படியாக ஆலயத்திற்கு நீ கொண்டு வந்திருக்கிறீராச்சா. உங்களுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. உமது ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் ஒவ்வொருவரையும் திருப்தி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிற தேவனாயிருக்கு. நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. அதே போல ஆராதனை செய்வதற்காக ஆலயத்திற்கு ஒவ்வொருவரும் வருகிறார்களாம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதித்து மகிமைப்படுத்த வருகிறார்கள். ஆண்டவரே ஆராதனை செய்வதற்கு ஒவ்வொருவரும் நேரத்தோடும் சீக்கிரமாய் வந்து முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதனை செய்கிறவர்களாய் மாறட்டும். புது பலத்தால் இடைக்கட்டுங்கள், பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய அன்பை புதுப்பிக்கும்படியாக ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மாற்றுங்கள், சூழ்நிலைகள் மாறட்டும், தடைகள் நீங்கட்டும், எல்லா கட்டுகள் உடைக்கப்படும். புது பலத்தால் இடைக்கட்டுங்கள், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி வந்திருக்கிற யாவர் மேலும் ஆவியை ஊற்றுங்கப்பா. இந்த ஜூன் மாதம் கடைசி நாட்களிலே 30ஆம் தேதிக்குள் வந்திருக்கிறாங்கப்பா. இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு மேலும் ஆவி ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்தை செய்வதற்காக அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. ஆயத்தத்தில் பலப்படும், அதில் நடக்கவும் கிருபை பாராட்டும். கர்த்தர் சகல சம்பூர்ணத்திற்குள்ளே இவர்களை பிரவேசிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான சுகமும் நம் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் முடிவு பரியந்தம் இருப்பதாக ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.